வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு அருமையான மட்டன் ரெசிபி. எஸ்பெஷலி சண்டேஸில் செய்கிறதுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் பிடிக்குங்கிறவங்க அடுத்த தடவை எப்போ மட்டன் வாங்கினாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது காலையிலே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும், லஞ்சுக்கு ரைஸோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், தோசை சப்பாத்தி கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மட்டன் ரெசிபி இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஒரு கிலோ மட்டனுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன், அதுலேயும் செக் பண்ணிக்கிங்க. 1 கிலோ மட்டன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சியில் ஒரே ஒரு தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இது மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம நேராக ப்ரெஷர் குக்கர்லேயே அப்படியே தாளிச்சிடலாம். இப்போ குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எதில் வேணாலும் தாளிக்கலாம், உங்கள் விருப்பம் தான் அது. இப்போ தாளிப்புக்கு நான் எதுவுமே போடலை, நேராகவே வெங்காயத்தை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். இது ரெண்டும் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேருக்கு இந்த அளவுகள் போடும்போது டீஸ்பூன், டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது, எஸ்பெஷலி புதுசாக சமைக்கிறவங்க. ஸோ டீஸ்பூனுங்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். நீங்கள் எல்லா பாத்திர கடையிலையும் போயிட்டு ஒரு டீஸ்பூனும் ஒரு டேபிள் ஸ்பூனும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அளவுகள்லாம் கரெக்டாக போடுறதுக்கு மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை காட்டுறேன். நான் டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் சொல்லும் போது நீங்கள் அதே ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ அடுத்தது 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இதை கொஞ்சம் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிடலாம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்ச மட்டனை அடுத்தது இது கூட சேர்த்துடுங்க. மட்டன் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு விழுது, மட்டன், மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா வதங்கணும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, மட்டன் நல்லா வதக்குனியா அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியில் வரணும் அப்படின்னு. அது மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இது மட்டன் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற மசாலாக்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுங்க. சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவு செந்தூர் தனிமிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு இதில் வந்து மைல்டான ஒரு காரம் தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய செந்தூர் காரைக்குடி குழம்புத்தூள் சேர்க்குறேன். ஸோ நம்மளுடைய மசாலாக்கள் வச்சு செய்யும்போது உங்களுக்கு அந்த பாரம்பரியமான ருசி, டேஸ்ட் எல்லாம் அருமையாக கிடைக்கும். இல்லை வீட்டில் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மசாலா இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், தக்காளி, சோம்பு விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் சேர்த்து மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் கிரேவியாக செய்கிறதுனால தண்ணி மிக்சிலே ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். சுற்றி இருக்க மசாலாலாம் நல்லா சுத்தமாக வலித்து அப்படி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அப்போ மட்டன் வந்து நல்லா வெந்துடும். ஸோ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த தடவை செக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிடுங்க. 5லேருந்து 6 விசில் விடுங்க மீடியம் ஃப்ளேமில். இந்த மட்டனுக்கு விசில் மட்டும் ஒருத்தருக்கும் மாறும். உங்கள் வீட்டு குக்கரில் உங்கள் ஊரில் வாங்குகிற மட்டன் எத்தனை விசில் விட்டால் வேகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கணும். ஸோ நான் இப்போ 5லேருந்து 6 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் போனதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணும்போதே அப்படி வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், கமகமன்னு. இப்போ கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்குது இல்லையா, இப்போ அதை அப்படியே கொஞ்சம் கிரேவி ஆக்கிடலாம். ஏன்னா ப்ரெஷர் குக் பண்ணாலே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் இதை அப்படியே ஒரு கடாய்க்கு மாற்ற போகிறேன். இப்போ தான் நம்ம தாளிப்பு போட போகிறோம். கொஞ்சோண்டு சோம்பு, கருவேப்பிலை,
ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி தாளிச்சிக்கிங்க போதும். மற்றபடி நீங்கள் இந்த பட்டை கிராம்பு ஐட்டமெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. எல்லாமே அதுக்கு தேவையான அத்தனை வாசனை பொருட்களும் சுவை பொருட்களும் நம்மளுடைய மசாலாலே இருக்குது. இப்போ அப்படியே பொரிஞ்சோடனே அந்த மட்டனை இதில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் சீரகத்தூள், செந்தூர் சீரகத்தூள் சேர்க்குறேன். இதை ஃபைனலாக அந்த தாளிப்புக்கு அப்புறம் சேர்க்கும் போது அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. இப்போ ஆக்சுவலி ரெடி. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஃபுல் சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி வச்சு எடுத்திங்கன்னா அப்படியே தளன்னு நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கவும் மட்டன் கிரேவி அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படைசிங்காக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். மேலாப்பில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி அப்படியே கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு மட்டன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பாரம்பரியமான நல்ல அருமையான சுவையாக உங்கள் சமையல் இருக்கணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய மசாலாஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபென்டாஸ்டிக் ரெசிப்பியில் மறுபடியும் பார்ப்போம். நம்மளுடைய சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.